வணக்கம் என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசி பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $65,258 இருக்குங்க. ஸோ நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸோ நேற்று நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த எல்லோ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சப்போர்ட். ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 தடவை ப்ரைஸ் என்ன பண்ணா தொட்டு ரிஜெக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ப்ரைஸ் என்ன பண்ணிருச்சு, சாரி இதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆன பிறகு இது இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணும். பட் ப்ரைஸ் என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த சப்போர்ட் ஏரியாவை உடச்சி கேண்டலை கீழே க்ளோஸ் வச்சிட்டா. அதாவது நேற்று கேண்டல். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த சப்போர்ட் என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போய் கிட்டத்தட்ட அந்த ஏரியா பக்கத்தில் தான் டச் ஆகிட்டு இப்போது லைட்டாக கீழே வந்துருக்கான். சரிங்களா? ஸோ காலையிலே என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மாதிரி ஃபார்மேஷன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த வால்யூமும் பில்ட் ஆகலை. ஓகேங்களா? லைட்டாக புல்லிஷ் மாதிரி ஆகிருக்கான். ஸோ ஆனால் வந்து வால்யூம் பெருசாக பில்ட் ஆகலை. சரிங்களா? ஸோ காலையில் ஃபஸ்ட்டு கேண்டல் தான் நடந்திருக்கு. பட் இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே வரத்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதாவது ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு இப்போ கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அப்படி கீழே வந்தான்னா எங்கே வந்து முட்டுவோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துட்டேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 63,474லேருந்து 62,477. ஓகேங்களா? ஸோ நம்ம ரவுண்டு ஃபிகராக எடுத்தா 63,500லேருந்து 62,500. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் அதாவது ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ ப்ரைஸ் கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த டிமாண்ட் ஏரியாவை தான் ஃபஸ்ட்டு வந்து டேப் பண்ணும். ஓகேங்களா? ப்ரைஸ் கீழே வருதுன்னா ஃபஸ்ட்டு இந்த டிமாண்ட் ஏரியாவை தான் டேப் பண்ணும். ஸோ அப்படி இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி திரும்ப இந்த ஹையை உடைக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே என்ன நடக்குதுன்றதை வச்சு தான் நம்ம பிளான் பண்ண முடியும். ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மேலே போயிட்டு திரும்ப இந்த ரெசிஸ்டண்ட்டு எதாவது ரேஞ்சை வந்து டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு எதாவது ஒரு சப்ளை மாதிரி எதாவது கிடச்சிதுன்னா அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு அகெயின் நம்மளுக்கு கீழே வந்துட்டு இந்த 61 ஏரியாவில் வந்து ஒரு கன்சல்டேஷனும் இல்லைனா பையிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸு மேலே போகலாம் அப்படின்றது என்னோடய வியூ. ஓகேங்களா? பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ப்ரைஸ் இங்கே வந்தது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்தே மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இல்லைன்னு இல்லை. பட் இந்த இடத்துல நடக்கிற நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி பண்ண போகிறான் அப்படின்றது. சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 57 உடையாத வரைக்கும் நான் வந்து புல்லிஷில் இருப்பேன். ஸோ இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புல்லிஷ் மூவ் நடந்தது இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு புல்லிஷ் மூவுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த கரெக்ஷனோட இது வந்து இந்த இடத்துல எடுக்கலாம், இல்லைனா இந்த லோ எடுக்கலாம். இங்கே அந்த 61 லோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பயங்கரமான ஸ்டாப் லாஸ் வச்சுன்னு இருக்குது. சரிங்களா? அதாவது லிக்விடிட்டி ஓவராக இருக்குது இந்த 61 லோ தான். ஸோ அப்படி இந்த 61 எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பினா நல்லா ஃபெரோஷியஸாக மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த டிமாண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லோக்கல் டிமாண்ட் அப்படின்றது நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் டெலகிராமில். ஸோ அதே நீங்களும் போட்டுக்கோங்க. 63,500லேருந்து 62,500 ரவுண்டு ஃபிகராகவே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த டிமாண்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணுன்னா இந்த டிமாண்டில் வந்து ப்ரைஸ் டச் பண்ணிட்டு அகெயின் மேலே போய் இங்கே எதாவது சப்ளைவோ இல்லைனா இங்கே எதாவது ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு அகெயின் கீழே வந்து இந்த 61 தொட்டுட்டு மேலே போகுன்றது என்னுடைய வியூ. ஓகேங்களா? ஸோ அது என்ன நடக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டிமாண்டில் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த டிமாண்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி தான் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஸோ வீக்லி கேண்டல் இந்த வார கேண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் டைப்பில் தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இந்த வார க்ளோஸ் வைக்குதுன்றதும் பார்க்கணும். ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் கேண்டல் வந்து புல்லிஷ் கேண்டலாக இருக்குது. ஸோ இந்த வாரம் மட்டும் தான் ஃபுல் ஜூலை கேண்டலாக இருக்குது. வீக்லியில் இந்த வாரம் மட்டும் தான் ஃபுல் ஜூலை கேண்டலு. நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா
வீக் டேஸ் இருக்கும், ஜூலை மந்த் இருக்கும், வீக்கெண்டில் வந்து நம்மளுக்கு அடுத்த மந்த் இதாகுது. அப்போது இந்த 5 நாளுக்குள்ளே மார்க்கெட் வந்து கண்டிப்பான முறையில் இன்னும் 5 நாள் தான் இருக்கிறதுனால, அதாவது நான் வீக் டேஸில் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாள் தான் இருக்கிறதுனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பேரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகுது, புல்லிஷ் கேண்டல் தான் ஃபார்ம் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இப்போது அப்படி இது புல்லிஷ் கேண்டலாக வந்ததுன்னா அடுத்த மந்த் கேண்டல் ஓப்பன் ஆன பிறகு கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வருவான்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் வந்தது இல்லைங்களா, இந்த ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல், இந்த கேண்டலோட ஹைக்கு மேலேயும் போய் கட்டாய் க்ளோஸ் வைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி நடந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் தான் லோ வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நானுமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் இங்கேயே நம்மளுக்கு சின்னதாக ரிவர்சல் சைன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் வந்து இதை நம்ம வந்து ஓகே அக்டோபர் தான் வந்து இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. ஸோ இங்கே ரிவர்சல் சைன் ஃபார்ம் ஆகிறதுனால ஸோ அதனால் வந்து இந்த 57 பிரேக் ஆகாத வரைக்கும் நான் வந்து புல்லிஷ் சைடு தான் இருக்க போகிறேன் சரிங்களா. ஸோ அது எவ்வளோ தொலை போவோம் எப்படி போவோன்றது நம்ம வந்து அடுத்தடுத்த மூவ்ஸ் எப்படி வருதுன்றது பார்க்கலாம். ஸோ பட் ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி 100K தொடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது வந்து அடுத்த மந்த் கேண்டலோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது பொறுத்து தான் சரிங்களா. கண்டிப்பாக இந்த மந்த் நம்மளுக்கு ஜூலை மந்த் வந்து நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா. ரைட் ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான டிஸ்கவுண்ட் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி எல்லாமே நோன் லிஸ்ட்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே ஒரு ஓன் லிஸ்ட் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.